எவ்வளவு தூரம் தேடி வருகிறோம், அந்த பெண்மணியை காணவில்லை. இருந்தாலும் எனக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லையே. இதுதான் இந்த குடத்தை நிரப்பிவிட்டார். இது அறிந்த இடத்தில் யாருமே கிடையாது. யாருடைய திருவிழி என்னாச்சு? ஒன்றுமே புரியவில்லையே. சரி, எழுப்பி பார்க்கலாமா? என்னங்க என்னங்க? தண்ணி தண்ணி அண்ணா, தண்ணீரா? தண்ணீரை கொடுத்து என்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டீர்கள். உங்களுக்கு என்ன என்று சொல்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆமா, நீங்க யாரு? எந்த நாடு? ஏன் இங்க வந்தீங்க? அண்ணா, நான் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். எனக்கு தாயை கிடையாது, தந்தையை கிடையாது. எனக்கென்று இருப்பது என்னுடைய சக்தி தான். அனைத்து வேலையும் நானே தான் செய்து கொண்டு வருகிறேன். இத பாருங்கண்ணா, உன்னிடம் பேச்சு கொண்டிருந்தா நேரம் போவதே தெரியாது. என்னோட சித்தி வந்து விடுவாங்க. நான் சென்று வேலையை பார்த்து விடணும். நில்லும்மா, நீ யார்? என்னுடைய தங்கை. என்னுடைய தங்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, நான் யார் தெரியுமா? மருத நாட்டு இளவரசன். என்னுடைய பெயர் ரஞ்சித். நான் அயல்நாடு சென்றேன், பட்டுப்படிப்பு முடித்தேன். பட்டுப்படிப்பு முடித்து என்னுடைய தாயை சந்தித்தேன். என்னுடைய தாயானவர் இந்த நாட்டை மணிமகனும் சுட்டுக் கொள் என்று உரைத்தார். நான் என்ன உரைத்தேன்? இந்த நாட்டை சுற்றி மன்னர்களை சந்திக்கிறேன். மன்னர்களை சந்தித்து அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று கண்டு பிறகு வந்து மணிமகன் சுட்டுக் கொள்கிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் வரும் வழியிலே உன்னை கண்டேன். இது வரைக்கும் எனக்கு உடற்பது யாருமே கிடையாது. அண்ணன் தம்பி யாருமே உறவு இல்லாம ஆழ்ந்து கொண்டு வரனா? அப்படியா? கடைசியா உன்னிடம் கேட்கணுமா? என்னமா கேட்க போறா? எனக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு ஆபத்து நேர்ந்தாலும் தங்கா உன்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கலண்ணா. தங்கா, எந்த நேரத்தில் உனக்கு ஆபத்து வந்தாலும் சரி, உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வருவேன் இந்த அண்ணன். இது சத்தியம். அரண்மனை குடும்ப மரியாதையா போச்சு. அடிய சகல அப்போ என்ன நினைச்சு என்ன ஒன்றுமே செய்யல. தண்ணீருக்கு போனிய அது நிக்கிறான அவனுக்கு உனக்கு எத்தனை கள்ள காது கள்ளக்காது ஏமா என்ன பார்த்தா என்ன கருக சொல்லலாமா இவா? சொல்லுங்களாண்டி. சொல்லும் அதை நான் கேட்கணும். சாய்ந்ததும் இல்லை, சாய்ந்ததும் இல்லை. அன்பான உறவு
மனைவி கண் மூடி சாய்ந்ததம்மா மண்ணிலே மண்ணிலே அன்பான உறவு இது ஆகாத வரவு. என்ன சத்தியம் காத்த உத்தமியில உத்தமின்னா கரண்ட்லயே போறீங்க. யார் உத்தமி? யார் உத்தமி? நான் உத்தமிதான், நான் பத்தினிதான், நான் பத்தினிதான், நான் உத்தமிதான். இந்த சத்தியம் காத்த உத்தமியின் உயிருக்கு உயிருக்கு அன்பான உறவு இது ஆகாத வரவு. அம்மா அம்மா இது உனக்கு கூட புரியவில்லை என் சோகம் என் சோகம் அன்பான உறவு இது ஆகாத உறவு. தண்ணி எடுக்க போனீங்கன்னா லவ் பண்ணிட்டு வரேன். லவ் பண்ணிட்டு வரேன். நியாயமா இதெல்லாம்? மகாராணியாரே, என்ன அதற்காகத்தான் பெரியவர்கள் என்றே சொன்னார்கள், முருங்கை மரத்தை உடைச்சு வளர்க்க வேண்டும். ஆமா, பெண் பிள்ளையை அடிச்சு வளர்க்கணும். நீ அடிக்க விட்டு அல்லவா? தப்புதான். அதான் இப்ப மானம் போச்சு. நான் அவளையே அடிச்சு அப்பயே வளர்த்துருக்கணும். மானம் போச்சு, மானம் போச்சு. பொம்பளை அடிச்சு வளர்க்கணும் யார் சொல்றது? முன்னோர்கள் இல்ல இல்ல இப்ப யார் சொன்னதுன்னு எங்க தெய்வம். நீ நான் தாங்க சொன்னேன். என்ன சொன்ன? பொம்பளை அடிச்சு வளர்க்கணும். ஏன்? பொம்பளை தண்ணி ஊத்தி ஏய், வாடா இங்க. பா, 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 ஏய், பா. நீ யார்? ஆ, நீ யார்? என் நாட்டின் தளபதி. அடச்ச அடக்கடவாய் அறிவற்றவனே. வரலாம். டேய், ஒரு நாட்டின் அமைச்சனா? ஓ, ஒரு நாட்டின் அமைச்சர் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? நீதி, நீதி, நேர்மை, நேர்மை, கடமை, ஏய், கண்ணியம், கண்ணியம், கட்டுப்பாடு, ஏய், அறம், பொருள், ஈகை ஏய், இவைகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஒரு நாட்டின் அமைச்சராக இருக்க முடியும். அப்படியா? அதை விடுத்துவிட்டு ஏய், சன்மானத்தை அளித்தவன், தமிழை படித்தவன், பாலை கொடுத்து விட்டு பகை நினைப்பவன், ஏய், நீ எல்லாம் அமைச்சராக இருக்க தகுதியற்றவன். கேளுங்கம்மா, எங்களுடைய இளவரசியை அனுமதியின்றி இவர் காதலிப்பாரா? கேட்டால் நீ அமைச்சனா? ஈகை, செல்வம், கொடை, தமிழ் பாடல் தெரியும். தமிழ் தளபதியாரே, ஆ, இங்க வா. நீ சொல்லிவிட்டு நீதி ஆகுது. எனக்கு ஒரு சந்தேகம். பாருங்க, நீ சொல்லிவிட்டியா? நான் கேட்கறேன், நீ சொல்லிவிட்டியா? சொல்லி கொடுப்பா, சொல்லி கொடுப்பா, நீ சொல்லிவிட்டியா? சொல்லி கொடுப்பா, சொல்லிவிட்டியா? சொல்லி கொடுப்பா. அடிய சக்கத்து பூ நீங்க என்ன தவறு நடந்து எதற்காக
ஏய், எங்களுடைய இளவரசியை கரம் பிடித்து இழுத்தாய் எதற்காக? அடச்சே. டேய், ஓ, ஒரு பெண்ணை கண்டா கண்டா தாயாகவும் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். ஆ. அதை விடுத்து விட்டு எப்படியாட ஆசைவாங்க? தாய் தங்கன ஏன்டா போய் கைப்பிடிக்கிற? அயல் நாடு வந்து அயல் நாட்டு இருங்க, நான் கேட்கலாம். இருடா. இவன் கை பிடிச்சானா இல்லையா? கை பிடிச்சானா இல்லையா? இவன் கை பிடிச்சானா இல்லையா? இல்ல இல்ல, அவங்க இல்லன்னா இப்போ இல்ல 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 ஆமா எதற்காக நான் கையை பிடித்தேன்? எதற்காக? எனக்கு தாகம் அதிகமாக இருந்தது. ஆ. இவனு தாகத்தை தீர்த்தார். ஏப்பா, அவருக்கு நன்றி கை தான் வைக்கிற சொன்னேன். தண்ணி கையை பூச்சாட நன்றி. டேய், கையை பூச்சாட நன்றி சொல்லுவாங்க. ஏமா டான்ஸ் அவளுக்கு பாரு. இது இன்னும் சூடாகல எங்க இருக்குல தேங்க்ஸ். ஏய், டான்ஸ் சொல்லிட்டு அட போயிட்டா பாவிகளா, நீங்க திருந்த போதே கிடையாது. யாரு? ஆமாண்டா. நாங்க என்ன தவறு செய்தோம்? இருந்தோதற்கு. ஏய், என்ன தவறு செஞ்சோம்? என்ன தவறு செஞ்சோம்? ஏன் வீட்டு போனான்னு கை பிடிச்சி வச்சுட்டு நீங்க திருந்த மாட்டேன்னு சொல்லி நாயம்பாடா. ஏய், என்ன சரியான அடிக்கிறீங்க? கை பிடிச்சி அடி படுபாவி. டேய், வாடா இங்கே. ஏய், இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது. மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது. இது உடலுக்குள்ளே இருக்கும் வரை உலகத்துக்கே இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று ஓயிடுவே சென்று ஓயிடுவே சென்று சென்று போன உன்னை வைக்க பச்சை ஓலை கீத்து ஆடிடுவார் கூத்து இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து ஆளுக்காரு மாத்து ஆளுக்காரு மாத்து கல்லறையின் முனைதனிலே அரிச்சந்திரன் பார்த்து ஆடிடுவார் கூத்து இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து என்ன பண்ணுப்பா என்ன பண்ணுன்னு கேட்க
நீங்க 2 பேரும் இந்த மேடையில் அடிச்சுட்டு விட எங்க சந்தை நடக்குதோ அங்கங்க போய் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு நல்ல வசூல் ஆகும். இனி ஒரு கணம் கூட என் நாட்டில் நிற்கவே கிடையாது. உதைக்க போற பள்ளத்திலே ஓடிடுவார் சேர்த்து இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து. எங்கே ஓடி வந்த பையன் என்ன பார்த்து என்ன பாட்டு பாடுறான் திமுக தானே இவன் சரி இதெல்லாம் பாடுவானா? அன்று நானும் மகாராணியோ கணக்கு பார்க்கும்போது என்ன தெரிவித்தால் கணக்கு பார்த்தோம். அம்மாவுக்கு தாயம் தேசி ஊட்டாரு அதை பார்த்து தப்பா மிக்சி தடவை தானே குச்சி தடவை குத்துறா அவளை குத்துறா வந்தானா யாரு எவரு தெரியாத அவன் தண்ணி குடிச்சிட்டு கையை குடிச்சிருந்தா ஒன்னு நினைச்சேன் ஒன்னு அவளுக்கு வச்சு நடக்கிறா பத்தியா நட எப்படி நடக்கிறா எப்படி நடக்கிறா இருந்தாலும் செல்வி என்னங்க இவளுக்கோ காதலாசை வந்து விட்டது. கல்யாணாசை வந்துடுச்சு. உயில் எப்படி எதிர்க்கின்றான் இவனை மணமாலை சூட்டக்கூடியவனுக்கு பாதி நாடு ராஜ்யம். ஆகையால் நம் கைக்கு அடக்கமான ஒருவனை பார்க்க வேண்டும். அதனால பார்த்து இவளுக்கு மனம் என்னங்க எங்க தம்பி தெரியுமா? தம்பியா? எங்க தம்பி இருக்கிறாங்க. என்ன அவ்வளவு அழகா இருப்பான், லட்சணமா இருப்பான். இல்ல இதனால் வரையிலும் உனக்கு தம்பி இருப்பதை சொல்லவே இல்லையே. ஆமாங்க 32 லட்சம் பார்த்து என்னுடைய தம்பியை பிறகு தங்க தம்பி போய் போய் இவளுக்கு 32 லட்சத்திலேயே மாப்பிள்ள பாக்க அழக பாருங்களா. நமக்கு தேவை சொத்து. ஆமா யாருன்னா கட்டி வை. நான் எங்கே செல்கின்றேன் தெரியுமா? எங்க? மருதநாடு. மருதநாடு நமக்கு சேர வேண்டிய கப்ப பணம் இதுவரை செலுத்தவில்லை. அதனால் மறுநாடு செல்கின்றேன், கப்ப பணத்தை பெற்று வருகின்றேன். மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை முடித்து விட வேண்டும். ஆகட்டுங்க. கை காட்டி கூப்பிட்டியா? நான் பாக்குறேன். தம்பி கட்டிக்கிறியா? தம்பி கட்டிக்கோ. எனக்கு இப்ப திருமணம் வேணாம் சித்தி. அப்ப அவன் கை பிடிச்ச அப்போ சித்தி வேணாம், அவரு அண்ணன் சித்தி. அண்ணனா கல்யாணம் கச்சுக்குமா இவனுக்கு? கண்ண கூட போறா என் தம்பி கட்டிக்கினா சொல்ல. எதற்காக என் மீது வீண்படி சுமத்துறீர்கள் சித்தி? ஆமாண்டி. ஏதோ நான் என்று கேட்டால் பிடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்க எந்த நேரத்தில் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எனக்கு கைவிட மாட்டேங்கிறது. தண்ணீர் செய்து வாங்கினேனே, இது அண்ணன் தான் நினைச்சேன் சித்தி. எந்த ஒரு தவறு நினைக்கவில்லையே. எஜமான் பெற்ற செல்வமே என்
சின்ன எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே 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 எஜமான் பெற்ற செல்வனே என் சின்ன எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே 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 அழாதே. எனக்கு நடக்கிற கொடுமை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் படு வேலை நினைச்சு எப்படி ஐயா அழகாமல் இருக்க முடியும்? எப்படி அழகாமல் இருக்க முடியும் ஐயா? தங்கமே உனக்கு தாய் தந்தை இல்லையா? உனக்கு தாய் தந்தை இல்லை, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அழாதே 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 எஜமான் பெற்ற செல்வனே என் சின்ன எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே 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 அழாதே. என்னை பெற்ற தாய் தந்தை உயிரோடு இருந்திருந்தானே அழுத போகிறேன். இந்த பாய்க்குள் ஒரு தனிமரமாக நிற்கிறேனே. கோட்டையில் நீ பிறந்தாலும் இறைவன் போட்ட கணக்கென்றும் மாறாதே. கோட்டையில் நீ பிறந்தாலும் இறைவன் போட்ட கணக்கென்றும் மாறாது. மாசற்ற மாணிக்கமே மாதர் குல மணி விளக்கே, மாசற்ற மாணிக்கமே மாதர் குல மணி விளக்கே. அழாதே 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 எஜமான் பெற்ற செல்வனே என் சின்ன எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே 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 அழாதே. இந்த கோட்டையில் பிறந்தது உண்மைதானையா? இந்த கோட்டையில் பிறந்த பாவரை கூரை வீடுகள் இல்லாமல் வீடு இருக்கிறேனே. மாமா எனக்கு ஏன் அம்மா இந்த நிலைமை ஏற்பட வேண்டாம்? அன்பு கலை உள்ளங்களே, இந்த இனிய வேளையிலே கங்கானூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே சீரும் சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய வள்ளியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் அடியேனை பாராட்டி 100 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்புலத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். எனக்கு தான் எங்கள் மன கோயில் சிலையாக அமைந்தாலம்மா, மனதோடு மனதாக கலந்தாலம்மா. கனவென்னும் ஏறி ஏறி பறந்தாயம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாயம்மா. என்னை யார் என்று என்னை எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும்
என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று என்னை எண்ணி நீ பார்க்கிறாய். என்று சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சரிகான மலர் மீண்டும் மலராதையா. மலராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா. காட்டான அவள் வாழ்வு திரும்பாதையா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவர் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று என்னை எண்ணி நீ பார்க்கிறாய். யாரு சொன்னது நகலா? எனக்கு சொன்ன கைட்டு கைட்டு ஐயோ யாரும் அதிக சக்காலத்து இறங்கி வந்தா பழுக்கல கைட்டுங்க சாக்கிறத. அதான் என் பொண்ணை அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன். என் குடும்பத்துல யாரும் தலையிட அதிகம். ஐயோ இந்த வயசுல இருந்து வாய் வச்சுக்கிறா போயிட்டு நல்லா பாஸ் ஆயிடும் போ. என் தம்பி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வேண்டாமா, எனக்கு திருமணம் வேண்டாமா, தம்பி கட்டா இருந்தா ஏறி வண்டியா சட்டா தம்பி திருமணம் செய்துக்கலாம் முடியுமா முடியாதா? திருமணம் செய்துக்கிற மாதிரி போகம்மா. திருமணம் செய்துக்கிறேன் தம்பியா. இப்ப தானே சந்தோஷமா இருக்கிறேன். அம்மா நான் போயிட்டு வரேன். எல்லா சொத்தும் எடுக்கே சொந்தமாக போகுது. போயிட்டு வரேங்க போறேன்.